2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் தற்போது எதிரணியில் ஒன்றிணைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். தேனியில் அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் திரண்டிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்களிடையே உரையாற்ற தொடங்கிய பிரதமர் முதலில் தமிழக மக்களுக்கு வணக்கம் என்று கூறினார். கூட்டத்திற்கு வரும் வழியெங்கும் பொதுமக்கள் அதிகமாக இருந்ததாகவும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். பின்னர் தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தமிழில் தெரிவித்த பிரதமர் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த தினத்தையொட்டி வாழ்த்துக்களையும் கூறினார். மேலும் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற இந்த பூமியில் பேசுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். भारत माता की नमस्कारम तमिल मक्कलक इनोड अन्नबान वणक्कम. In the beginning, I would like to wish you the best wishes for New Year starting from tomorrow. எடுத்த எடுப்பில் உங்களுக்கு நாளை முதல் துவங்குகிற தமிழ் புத்தாண்டுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Tomorrow also a birth anniversary of Dr. Baba Saheb Ambedkar. நாளை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். I pay my respect to Dr. Baba Saheb Ambedkar. நான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். I thank all those who have come today to bless us. நம்மை எல்லாம் ஆசீர்வாதம் செய்தவருக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It seems as if Tamil Nadu is saying, Nalai Namde, Narpadam Namde. உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒன்று தெரிகிறது. தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலிலே நாளையும் நமதே, நாடும் நமதே, நாற்பதும் நமதே என்று சொல்கிறது என்பது தெரிகிறது. 2014ஆம் ஆண்டு நாட்டின் வளர்ச்சிக்காக அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றி வருவதாகவும் இந்தியாவின் வளர்ச்சியை காங்கிரஸ் திமுக கட்சிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்கள் அனைவரும் தற்போது எதிரணியில் ஒன்றிணைந்துள்ளதாகவும் விமர்சித்தார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் ராகுல் காந்தி பிரதமர் என்ற பிரச்சாரத்தை அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார். Today, India is rapidly making a mark in the world. The Congress, the DMK, and their Mahamilavati friends cannot accept this. That is why they are unhappy with me. இந்தியா இப்போது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு தடம் பதித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இந்த வளர்ச்சியை. அதனால அவர்களுக்கெல்லாம் என் மீது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் காங்கிரசும் திமுகவும். Friends, some days ago, DMCO Supremo projected the Namdar as Prime Minister, but no one was ready to accept it. Not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தனது எஜமான் அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார். ஆனால் இந்த நாட்டில் யாருமே அதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள் கூட அப்படி அவரை பிரதமராக முன்மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் பிரதமராவதற்கான வரிசையிலே காத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் கொள்ளையில் ஈடுபட்டதாக பிரதமர் புகார் தெரிவித்தார். மேலும் மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு தடையாகவும் மக்களின் காவலனாகவும் இருப்பேன் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்ற பிரதமர் பாதுகாப்புக்காக மத்திய அரசு எதையும் செய்யும் என்று உறுதியளித்தார்.
தமிழகத்தின் விமானப்படை வீரரின் வீரத்தை காங்கிரஸ் கட்சி குறை கூறி வருவதாகவும் புகார் தெரிவித்தார். When it comes to national security, there can be no compromise. I assure my fellow Indians that we leave no stone unturned in protecting India and destroying forces of terror. When a brave Indian fighter pilot was captured in Pakistan, it was ensured that he is back home in record time. Even then, Congress was playing politics over national security, insulting our forces. நமது நாட்டினுடைய பாதுகாப்பு என்று வரும்போது நாம் அதில் எந்த சமாதானமும் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதுபோல எனது இந்திய சகோதரர்களுக்கெல்லாம் நான் உறுதியளிக்கிறேன், நாம் இந்த தேசத்தினுடைய பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வோம், எதையும் செய்யாமல் விடமாட்டோம் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு தருகிறேன். இந்த தமிழகத்தினுடைய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பைலட், விமான பைலட், அவர் பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்ட போது இந்த அரசாங்கம் ஒரு வரலாற்று சாதையான நேரத்தில் அவரை விடுவித்தது. ஆனால் அதையும் கூட காங்கிரஸ் அரசியலாக்கி இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புடனும் நமது ராணுவத்தை அவமானப்படுத்தியும் பேசி வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டிற்காக எதுவுமே செய்யாத காங்கிரஸ் கட்சி தற்போது அனைத்தையும் செய்வோம் என்கிறது. ஆனால் போபால் விஷவாயு கசிவில் பலியானோருக்கு யார் நியாயம் வழங்குவார்கள் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர், இது அனைத்தும் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்றது என்றார். Now they are saying ab hoga nyay or now they are shall be justice. Even if they did not intend to, they have admitted that all they have done is anyay or injustice for 60 long years. இப்போது அவர்கள் சொல்கிறார்கள் அப் ஹோகோ நியாய், அனைவருக்குமாக நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேசுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லி சென்றிருந்தாலும் சரி, அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த 60 ஆண்டு காலமாக இந்த தேசத்திற்கு அவர்கள் செய்ததெல்லாம் அநியாயமும் அநீதியும் தான் என்பதை இதன் மூலம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். கரூர் திருச்சி ரயில் தடம் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரை இடையே அதிவேக ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் தேனி மக்கள் பயனடைவார்கள். விவசாயிகள் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2ஆம் தவணையாக விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படும். Our government has begun the work for converting the rail route from Madurai to Bodi to broad gauge. This work is progressing rapidly. நண்பர்களே, இந்த தேசத்தினுடைய காவலாளியாக இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கெல்லாம் நான் பணியாற்றி வருகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், பல ஆண்டுகளாக நீங்கள் இந்த பகுதியிலே ஒரு ரயில்வே இணைப்புக்காக, ரயில்வே பாதைக்காக நீங்கள் போராடி வருகிறீர்கள் என்பது தெரியும். போடியில் இருந்து மதுரை வரை இருக்கிற அந்த மீட்டர் கேஜ் அதை மாற்றுவதற்கு நமது அரசாங்கம் புதிய முயற்சியை துவங்கி அது போன்ற புதிய ரயில் பாதை மிக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பூமி என்ற பிரதமர், எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் நிச்சயம் தோல்வியை தழுவுவார்கள் என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதிய இந்தியாவை உருவாக்க வாக்களிக்க வேண்டும் என்றார். முன்னதாக குமரி மாவட்ட வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், தேனி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார், திண்டுக்கல் மக்களவை வேட்பாளர் ஜோதிமுத்து, மதுரை வேட்பாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் பிரதமரிடம் வாழ்த்து பெற்றனர். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி உள்ளிட்டோருக்கு ஆதரவாக பிரதமர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தலைமையில இதுவரை தேனி மாவட்டம் காணாத, தமிழகம் காணாத ஒரு சீரிய ஏற்பாட்டை செய்திருக்கிற இந்த மண்ணின் மைந்தன், மனிதநேய பண்பாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே இதோ பாரதத்தினுடைய மைந்தன், வலிமை உள்ள பாரதத்தினுடைய சிற்பி, இதோ மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் பலத்த கரவொலி எழுப்பி பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு, இரட்டை இலைக்கு, தாமரைக்கு, கொட்டு முரசுக்கு, கொட்டு முரசு.